அப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் வெல்லணும், உங்கள் மனசுலேருந்து இந்த விஷயத்தை கலட்டணும், இந்த மனசுலேருந்து இந்த விஷயத்தை வந்து காயப்படாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். உலகமே உங்களை ஏற்றுனா கூட நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. அதனால் என்னென்னா எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் பலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் டுக் ஓவர் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் இந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்காரு. அந்த சந்திரன் நின்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரிதியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தாவே என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்கும் உங்களை. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம்.
அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேகன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம. ஆனால் அதையும் வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையா அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னத்தான் அப்படின்றாங்க. எனக்கா அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுனா அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்கா உங்களை வந்து எடுத்தாங்கூத்தான்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுடைய கேரியர் வைஸ் ஆகுங்க. அவ்வளோதான அப்படியே நீங்களோட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது, இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன், அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப, ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப, கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ர சனி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் அதாவது 7, 9 தான் வேலை செய்ய போகுது. 7ஆம் இடம் தான் இப்போ அட் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. 9ஆம் இடம்ன்றது ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண போகிறதா இருக்குது, அதாவது வக்ர சனி காலத்தில். இப்போ 7 அப்படின்றது உங்களுக்கு யாருன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இருக்கிறது 8ல் இருக்கார். கண்டச்சனியிலேருந்து அஷ்டமத்து சனி வரைக்கும் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 வருடமாகவே கடுமையான போராட்டம் தான் ஃபேமிலி லைஃபுக்குள்ளே இருக்கும், அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். பட் இப்போ வந்து 7 தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஜாப்லேயும் சிக்கல். ஜாப்னாக்கா உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ஏதாவது சுயதொழில் செஞ்சீங்கன்னாக்கா அந்த சுயதொழிலையும் சிக்கல். அதேமாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் சிக்கல். இப்போ அட் ப்ரெசென்ட் அவர் குருவோட சாரத்தில் இருக்கார். அவர் ராகு சாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் கன்ஃபியூஸ், அதாவது என்னென்னா எதையுமே செய்ய முடியாத தன்மை. குருவோட சாரத்தில் பயணிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. அதுவும் இப்போ வக்ரகதி அடைஞ்சு திருப்பி அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு யாருனாக்கா சனி. ஆனால் வக்ரகதி நடத்தக்கூடிய ஸ்டார் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னம்னாக்கா புரட்டாதி 2ஆம் இடம் அப்படின்றது, புரட்டாதி 2ன்றது நவம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடம். அப்போ 8, 11 தான் ஒர்க் பண்ண போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் தான். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு உங்களுடைய தொழில் வழி இருந்தாலும் சரி, உங்கள் தொழில்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு பயங்கரமான ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். இது வந்து 11ஆம் இடம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னம்னாக்கா ஏதாவது ஒரு அப்படியே உள்ட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது பயப்படாத அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிரிஞ்சிருவோமோ, அல்லது பிரிஞ்சது தன்மையில் இருக்கமே சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான மனநிலை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். யார்? சந்திரன் தான் மிகப்பெரிய அளவில். எப்பவுமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் மறையக்கூடாது. பட் இந்த இடத்துல என்னன்னாக்கா அவர் புதன் சாரத்தில் இருக்கார், 3, 12 கூடிய சாரத்தில் இருக்கார். 3, 12 கூடிய சாரம்ன்றது கிட்டத்தட்ட நல்ல சாரம் கிடையாது. அப்போ அதோட தசாப்திகளில் பெருசாக வராது. அப்போ அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், கூட ராகுவோட சேர்ந்துருக்காரு. ராகுனாக்கா அவரும் புதனுடைய சாரம், சந்திரனும் புதனுடைய சாரம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புழுக்கமான ஒரு இரிட்டேட்டான ஒரு மனநிலை தான் ஓட்டம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது வந்து அதாவது இது எப்போ இது எனக்கு முடியும், இதுதான் உங்களோட கேள்வி. அப்படின்றப்ப 7ஆம் இடம்ன்றது கணவனை சார்ந்து, கணவன் ஃபேமிலி சார்ந்து, அப்புறம் அவங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களோ, அவங்களுடைய ரிலேட்டிவ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க கொண்டு வர பிரச்சனைகள்லாம் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ஈவெண்ட்டும், உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற டேர்ன் பண்ண எல்லா விஷயங்களுமே அவங்கள சார்ந்தே போகுது. ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 9 ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட ஃப்யூச்சர்னா இந்த வக்ரகதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் தான் இயங்க போகுது. 9ன்றது 7க்கு 9ன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ
அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் டைட் நிறையாவே இருக்கலாம். ஏன்னா 2 கூடையும் போய் 12 தான் இருக்கான். யார்? சூரியன். ஃபேமிலி விட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வழக்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பிரிவுன்றது யதார்த்தமான உண்மையை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2 கூடையும் 12 போகிறதும் 4 கூடை சுகாதிபதியும் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுன்றது நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா ரொம்பவும் கொஞ்சம் இதாவது உடல்நலம் குறைவும் ஏற்படுது நிறையா. அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் அல்லது வீடை விட்டு வீடு இடம் மாறுறதுக்கு அல்லது வீடை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட சின்னதாக ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா 9 சப்போர்ட் பண்ணுது. ஓடினவனுக்கு 9ல் குரு மாதிரி உங்களுக்கு 9ல் ராகு மற்றும் உங்களுடைய ராசி அதிபதி. ராகு சந்திரன் சேர்க்கை அப்படின்றது மிகப்பெரிய உங்களுடைய யுக்தியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ 9ஆம் இடத்துல ஒரு கோளாவது இருந்தால் அதன் வழி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது யூகிக்க முடியாத தன்மையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த இடத்துல ராகு மற்றும் உங்கள் ராசி அதிபதி சந்திரனே இருக்காங்க. அப்படின்றப்ப அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்தாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தை நம்ம ரிலாக்ஸாக விட்டுறணும். அப்போ நீங்கள் ரிலாக்ஸாக விடும் பட்சத்தில் தான் அது ஒரு புதிய கோணத்தில் உங்களுடைய தீர்வை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது என்ன செய்கிறதுன்னோம்னாக்கா அது நிச்சயமாக அது தரக்கூடிய உறுத்துதல் அப்படின்றது உங்களுடைய உடம்பு பூரா மனம் பூரா இருக்கும். ஆனால் இப்படி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க அந்த விஷயமும் பறந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி பார்க்கணும், அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பயுமே ஒரு விஷயத்தை உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்தை வெளியேருந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் சுவாசிக்கிறப்போ அதை யூகிக்கிறப்போ அதை அனலைஸ் பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரதுக்கான வாய்ப்போ அல்லது ஜட்ஜ்மெண்ட் தரதுக்கான வாய்ப்போ இருக்காது. அதே நேரத்தில் அந்த விஷயத்துலேருந்து வெளியே, அதனால தான் ஜட்ஜு அப்படின்றது நீதிபதின்றது ஒரு 3ஆவது நபராக இருக்காங்க. ஏன்னா வாதி பிரதிவாதி 2 பேருமே இவங்களுக்கு தெரியாத நபர்கள். அப்போ அவங்க கருத்து அவங்களுக்கு சரியானதாக இருக்கும், இவங்க கருத்து இவங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் எதிர் பார்ட்டிகளுக்கு 2 பேருக்குமே என்னன்னாக்கா அவங்க சொல்கிறது தப்பு இவங்க சொல்கிறது தப்புன்னு 2 பேருமே கருத்து வச்சுருப்பாங்க. அப்போ நீதியரசர் நாயகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருக்கும் அவங்களுக்கு 0 வேல்யூ தான் வச்சுருப்பாங்க. இப்போ பாயிண்ட் மட்டும் தான் இதில் நபரை காட்டிலாம் அவங்க கூடிய பாயிண்ட்டுகள் அதோட கருத்துக்கள் தான் இவருக்கு வேல்யூடான ஒரு விஷயமா தெரியும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறத காட்டலாம், அதை விட்டுட்டு நீங்கள் அதை பார்க்குறப்ப தான், அதை கையாளுறப்ப தான், அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப தான், அதுக்குண்டான பொசிஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முடிச்சுகளுக்கு அனைத்துமே ரிலீஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் பூந்துக்கிட்டு அதை சால்வ் பண்ண முடியுமான்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனை வெளியே நின்று வேடிக்கை பார்த்து அந்த பிரச்சனையை வெளியே உங்களால் பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்க்க முடியும். அதுக்குள்ளே எனக்கு இப்படி நடக்குது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கணுமா, எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யணுமா, இப்படி எல்லாமே நீங்கள் என்னன்னாங்க அது புலம்பல் தான் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் புலம்பிக்கிட்டே வேணா இருக்கலாம். நீங்கள் நிராசையான தன்மையில் உங்களுடைய மனசே உங்களை கொண்டு போயிடும். அப்போ உங்கள் மனசை நீங்கள் வெல்லணும், உங்கள் மனசுலேருந்து இந்த விஷயத்தை கலட்டணும், இந்த மனசுலேருந்து இந்த விஷயத்தை காயப்படாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். வெளியே வரதுன்றது நீங்கள் தான் செய்யணும் ஒழியா அடுத்தவங்க எந்த சாமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி இங்கே போனால் சரியாடும் அங்கே போனால் சரியாடும் எல்லாமே சரியாக ஆகாது. அதாவது சரியாக ஆகுன்றதெல்லாம் அவங்களுக்கு சரியாகும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை சரியாகணும்னாக்கா நீங்கள் தான் அதை முன்னெடுக்கணும். அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா அப்போ அந்த விஷயத்துலேருந்து வெளியே நின்று வேடிக்கை பார்க்கவோ வெளியே நின்று விளாசறதுக்கான வாய்ப்புகளை பெறணும். அப்போ வெளியே நின்று அந்த பிரச்சனையை எடுத்து வெளியே வரணும் அப்படின்னோம்னாக்கா 9 தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முரட்டத்தமாக பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அங்கே அல்லது ஏதாவது ஒரு கருத்து நெகட்டிவான கருத்துக்களை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னாக்கா ஃபேமிலி இஷ்யூஸ் தான் அதிகபட்சம் உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் தான் அதிகமாக இருக்கும். ஜாபை கூட ஜாபில் நான் ஹவுஸ் ஒய்ஃபு தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஜாபுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக உங்களை விட்டு உங்களுக்கு கணவனும் உங்களுக்கு உண்டான பெரிய இரிட்டேட்டான ஒரு விஷயங்கள் தான் இதில் இயங்கும். ஏன்னா அந்த சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சாரத்தில் தான் ஒரு வக்ரமாகிறார். 11ன்றது யாரெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்படின்றப்ப இதுலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை யாரும் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இந்த இடத்துல உங்களுடைய தில்லு உங்களுடைய மைண்டு, ஏன்னா சந்திரன் ராகு உங்களுடைய நுணுக்கமான உங்களுடைய தீர்வின் அடிப்படையில் உங்களுடைய 2 கூடையும் வாக்குஸ்தானாதிபதியே 12 போயிடுறாரு, சுகாதிபதியே 12 போயிடுறாருன்றப்ப நீங்கள் சர்வைவ் பண்ணுற கஷ்டம்.
ஆனால் எல்லாத்துக்கும் மீறி உங்களுடைய மனசு வந்து ஜெயிச்சிருது. அதுதான் உலகமே உங்களை ஏற்றுனா கூட நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் என்னென்னா எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா விஷயமே நமக்கு பயம் மட்டும் தான் காட்ட தெரியுமா ஒழிய அது நம்மளை வந்து பெருசாக தாக்க தெரியாது. அப்போ நம்ம வந்து எது வெகுண்டெழுந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் வெகுண்டெழுது அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வேடிக்கை பார்க்குறவனா இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுமோ ஒழிய உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வெகுண்டெழுந்தீங்கன்னாக்கா நீங்கள் மூழ்கி போயிடுவீங்க. நீங்கள் உங்களை வந்து ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டீங்கனாலே நீங்கள் உங்களை அடிச்சு போட்டுருவாங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்படாத தன்மையில் நீங்கள் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு ராகு சந்திரன் சேர்க்கைன்றது நுண்ணறிவு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்த நேர்முகம் காட்டிலும் மறைமுகமாக இந்த விஷயத்தை நான் எப்படி கையாளலாம் அப்படின்றது உங்களுக்கு படிப்பனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடம் சப்போர்ட்ன்றது 9ஆம் பாவம் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான தன்மையை தரப்போகுது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான நீங்கள் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 9 சப்போர்ட் பண்ணும். அதே ஜாப் வைஸ் இருக்கேன் அப்படின்னோம்னாக்கா ஜாபில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6ன்றது யார் உங்களுக்கு? செவ்வாய் தான். செவ்வாய் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கார். 6ன்றது குரு தான். குரு யார் உங்களுக்கு? இப்போ இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்றப்ப ஜாபில் ஒரு பெரிய அளவில் மாற்றம். ஏன்னா குருவும் இந்த இடத்துல ரோகிணி 2ன்றப்ப ரோகிணி என்னன்னாக்கா 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ வேலை மாற்றன்றது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 6, 11 சம்மந்தப்பட்டு 9ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டாலே வேலையில் ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆனால் பெருசாக நீங்கள் வெளியே மாநிலம் விட்டு மாநிலம் போடுவோம் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. அதாவது ஒரு சின்னதாக ஒரு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு, அடுத்த லெவல் ஒரு ப்ரொமோஷன், அடுத்த லெவல் இன்க்ரிமெண்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது புதுசாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னம்னாக்கா அதிகமாக தாராளமாக செய்யுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 9 தான் அழகாக வேலை செய்ய போகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ன்றது உங்களுக்கு புதன் இருக்கிறது உங்கள் ராசியிலே இருக்கார். அது ஒரு தைரிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். ஏன்னா உங்களோட தைரியத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்து ப்ளே பண்ண போகிறீங்க. அது புதன் தான் உங்களுக்கு ராசிக்கு. ஏன்னா அவரும் புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்படி இருப்போம் புனர்பூசம் 4ஆம் பாதம்ன்றது உங்கள் ராசியிலே தான் இருக்குது. அதான் அம்சரீதியாகும். அப்போ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 6 அப்படின்றது 6 கூடைய குரு 11ஆம் இடத்துல இருக்காரு, வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில் இருக்காரு. அந்த குருவோட சாரத்தில் தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி வக்ரகதி அடைகிறாரு. அப்படின்றப்ப 6, 8, 11 தான். அப்படின்றப்ப 6, 8ன்றப்ப இது வரைக்கும் ஏதாவது தடையாக இருந்தால் கூட அதெல்லாம் தவிர்த்து இருந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சின்னதாக ஏதாவது வேலையில் ஒரு சின்னதாக அவமானம், வேலையில் ஒரு அதாவது பொறுக்காதவங்க ஏதாவது பொறுக்காதவங்க ஏதாவது போட்டு தரக்கூடிய கருத்துக்களால் வரக்கூடிய விளைவுகள் தான் நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ ஏதாவது இடிச்சொல் அவச்சொல் வந்தால் கூட அதை தொடச்சி போட்டு போயிட்டே இருங்க. எனக்கு உங்களுக்கு வந்து எனக்கு ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் பக்கத்தில் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய அனுகூலமான நீங்கள் என்ன கருத்து வைக்கிறீங்களோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாரும் வைக்க முடியாத அளவில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் புதனும் 9ல் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனும் ராகுவும் அது யார் 2 பேருமே உங்களுக்கு யாருக்குனாக்கா உங்களுடைய புதனோட சாரத்தில் தான் இருக்காங்க. அதனால் அதிகபட்சம் உங்களுடைய கொலீக்ஸ் கூட அதிகமாக ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ளிப்மெண்ட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. சுயதொழில் செய்கிறேன் அப்படின்னம்னாக்க கூட இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் இருக்கிறது. அப்படின்றப்ப அதிகபட்சம் 8, 11 சம்மந்தப்படுது. அது சூரியனும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சாரம் தான். அப்படின்னா பங்குச்சந்தை ரிலேட்டடாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தனாதிபதி 12ல் அப்போ ஏதாவது விரயம் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா எஃப்டியில் போகிறதுக்கு போல எம்எஃப்ல போகிறது போல ஈக்விட்டியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னா 8ஆம் இடம் 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாலே எப்போவுமே 8ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டங்களை சொல்லும். அதாவது அதிர்ஷ்டங்களும் ப்ளஸ் லாபங்கள்ன்றது 11ஆம் இடம் தான் சொல்லும். அந்த இடத்துல குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. குரு தனாதிபதி அவர் தான். அந்த இடத்துல அவர் வர்க்கோதம் பெற்ற தன்மையில் யார் உங்களுக்கு 3 கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறையாவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு அவர் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்தம் 3ஆம் பாதம். அஸ்தம் 3 அப்படின்றது என்னென்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் பாதம் தான் இயக்குறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் இருக்காரு, 3ஆம் இடத்துக்கு அதிபதி ராசியில் இருக்காரு. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது இது உங்களுக்கு 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ அம்சம் 4 அப்படின்றப்ப அதாவது கேது அஸ்தம் 3 அப்படின்றப்ப அந்த ராசிக்கு 12ஆம் இடம் தான் வேலை செய்வார். அப்போ 12ல் இருக்கிற சூரியன், சுக்கிரன்,
கேது வந்து மறைமுகமாக, அதாவது அம்ச ரீதியாக 12ஆம் இடத்தை இயக்குறாரு. அப்போ சுப விரயங்களை நிறையா செய்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. ஏன்னா நோய்க்கான இடமும் 6 தான், விரயத்துக்கான இடமும் 12 தான். அப்படின்றப்ப நோய் வழி விரயங்கள் வராமல் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இந்த இடத்துல 8-11 நல்லா இருக்குது அப்படின்றப்ப ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வந்து பங்குச்சந்தை ரிலேட்டடாக தான் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பங்குச்சந்தைன்றது அதிகமாக குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறதோ அல்லது ஈக்விட்டிஸ் அக்யூமுலேட் பண்ணுறதோ அல்லது ஏதாவது அதர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வைக்கணும் அப்படின்னம்னாக்க இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கை வைக்க வேண்டியதில்லை. ஏன்னாக்க உங்கள் எல்லாமே 4 கூடையும் 12ல் தான் இருக்காங்க சுக்கிரன். அப்படின்றப்ப உங்களுக்கு சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கோச்சாரத்துலேயும் சரி ஜென்மச்சார்ட்லேயும் சரி உங்களுக்கு இடம் வண்டி வாகனம்லாம் யார் தரா அப்படின்னா சுக்கிரன் தான் தருவார். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புதுசான அழகான பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட புது வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறத கூட இந்த செகண்ட் ஹேண்ட் வாங்குறதுக்கு பதிலாக புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பெறுவாங்க. அதிகபட்சம் ஒரு 70-80% இருக்கும். சனிசாரம் பெற்றால் மட்டும்தான் அவங்க வந்து சுக்கிரன் வந்து சனிசாரம் பெற்றால் மட்டும்தான் அவங்க பழைய வண்டியை வாங்கியோ அவ்வளோ பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணுறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். சனியோட சேர்ந்து இருக்கணும் சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் பழையனதில் அவங்களுக்கு மலிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அதை பெற்று சரி பண்ணி அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவாங்க. மற்றபடி சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாருனாங்க உங்களுக்கு இந்த டைம்ன்றது இன்வெஸ்ட் பண்ணணும். 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போ இருக்கிற இடத்த விட்டு இடம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இடம்ன்றது நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா கூட ஏதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பண்ணுங்கள். அது பூமி சார்ந்து கூட இருக்கலாம், பொருள் சார்ந்து கூட இருக்கலாம், ஃபினான்ஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஃபைனான்ஸ் ப்ரைவேட்டில் இல்லை, ஏதாவது பங்குச்சந்தை ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபைனான்ஸில் தர ரிட்டர்ன்ஸை விட பங்குச்சந்தை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற குரோத்து, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய இன்னும் ஒரு 2-3 வருஷம் 5 வருஷத்துக்கு கூட கவலையே இல்லை. இது வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு இன்னைக்கெல்லாம் என்னன்னாக்கா அடுத்த இது எது அப்படின்றதான் பார்க்குறாங்க. அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எதில் நல்லாயிருக்கு அப்படின்னாக்கா எல்லாருமே அதிகபட்சம் பங்குச்சந்தை ரிலேட்டடாக தான் வராங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 12 தான்றப்ப விரயங்கள் தான். ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகி விரயம் பண்ணுறதும் அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கருதி நீங்கள் விரயம் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே பணம் இழப்பு தான். பணம் இழப்புன்றது பின்னாடி இது வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ட்ரேடிங்கிறது அன்றைக்கே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் 2 கூடயும் 12 இருக்கான் அப்படின்றப்ப பண விரயன்றது ஒன்று பண்ணணும். ஆனால் அது என்றைக்கும் கிடைக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு விரயம் பண்ணுறதுன்றது ஒரு விஷயமா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இந்த ஜாபுக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 6-3 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா 3ன்றது கம்யூனிகேஷன் ஸ்கில். 3ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அம்சரீதியாகவும் அதே 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன விதமான இன்புட் பண்ணால் கூட, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அது விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதே டயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் எதிர்காலத்தை கண்டு நீங்கள் வச்சப்பட தேவையில்லை. இது வரைக்கும் ஜாப் வைஸு ஒரு மாற்றத்தை தேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த குரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சனி வக்ரகதியாக அடைஞ்சால் கூட உங்களுக்கு பெரிய அளவில் மாஸ்டர் ரோல் ப்ளே பண்ண போகிறதுன்றது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான். அவரும் சந்திரசாரம் உங்களுடைய ஸ்டார் ராசி அதிபதி சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். ரோகிணி 2ஆம் பாதம்ன்றது. அப்போ ரோகிணி அந்த சந்திரனுக்கு அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ ஜாபில் ஒரு மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மாற்றம். அதிகபட்சம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்கனாக்கா உங்களுக்கு எங்கே காசு இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வேலை மாற்றம்ன்றது ஒன்று வருது. சுயதொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஏன்னா 7 கூடையவன்னா சுயதொழில்காரங்க. அவன் யாருன்னா சனி இருக்கிறது குருசாரத்தில் தான். குரு ஏதாவது மறைமுகமான ஆதாயத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் ஃபேமிலி இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஃபேமிலி இஷ்யூஸ்ன்றது ஜென்ரலாக சொல்கிற ராசி பலனுக்கு உண்டானது. அது இருந்தால் கூட அதை தாண்டி பொருளாதார வரவுன்றது மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ அல்லது சும்மா எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி இது பிரச்சனை, நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான கேள்விகள் இருந்தால் தான் கிளியர் கட்டாக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதிலும் சொல்கிறது. ஜென்ரலாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக ஃபைனான்சஸ் பற்றி சொல்லுங்கனாக்கா அது ஜென்ரல் கொஸ்டின்ஸு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஜென்ரலாக எப்படி இருக்குனாக்கா அது இப்போ தேவையில்லாத ஒரு கேள்வி. ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குங்களா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் அதை
அது எப்படி நடக்கும், முடியும், எப்போ முடியும், முடியாது, அதை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் போதும். யாரும் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்க பட்சத்தில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், உங்கள் ஜாதகத்தோடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.